Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 33 அதிகாரம் 6 இறைவசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை பாதையை காட்டுகிறார். நாம் வாழ்க்கையிலே நிலைப்பாடுகளோடு இருக்கிறோமா என்று பார்த்தால் அதுதான் இருக்காது. ஏதாவது நமக்கு துன்பங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் அங்கு சிறு தடுமாற்றத்தை நாம் சந்திக்கிறோம். அப்படி சிறு தடுமாற்றம் வரும்போது என்ன ஆகிறது? ஒருவேளை நாம் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை கூட குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உறுதியாக நிற்போமே. ஆனால் நான் சொல்லுகிறார், உன்னுடைய பாதையை நான் நிலைப்படுத்துவேன், உன்னுடைய பாதையை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் இருண்ட காலம் வரும்பொழுது நம் உணர்வுகள், யோசனைகள், நடந்து கொள்கிற விதங்கள் எப்போதும் போல் இருக்காது. அப்போது கொஞ்சம் மாறுபடாத இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் தைரியமாக மேற்கொள்ளும்போது, அவருடைய நாமத்தினாலே நாம் ஒரு விஷயங்களை மேற்கொள்ளும்போது, ஆண்டவர் ஜீவனின் பலனையும் தந்து நமக்கு பாதையை, தெளிவான பாதையை காட்டுவார். அந்த தெளிவான பாதையில் நாம் வருவோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் நிலைப்படுத்தப் போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுக. இந்த தினவசனத்திலே நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை தருகிறார் என்றால், நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கலங்குவோமா? கலங்கவே மாட்டோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட இந்த தினவசனம் யார் யார் கேட்கிறீர்களோ அவர்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நிலைப்பாடை கொண்டு வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையிலே நிலைப்படுவதற்கு அவருடைய வார்த்தை தான் நமக்கு தூணாக இருக்கும். இந்த விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? சோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நாங்கள் நிலைப்பாடோடு இருப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு ஜீவனின் பலன் தந்துடும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நேரிடும் போது அதை நாங்கள் தைரியமாக மேற்கொள்ள எங்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தந்துடும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கி அநேக சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொள்ளும் போது அவர்கள் அதிலிருந்து மீண்டு எப்படி வருவது என்று மிகவும் அச்சம் கொள்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய பயத்தையெல்லாம் நீ போக்குவீராக. கர்த்தாவே, துதிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடுகள் இருக்க அப்பா உம்முடைய வார்த்தைகள் தூணாக அமைய தேவ கிருபை செய்ய மாட்டோம். கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.